பிரைஸ் எல்லாம் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அந்த சங்கீதத்தை ஏசாயா ஏன் எழுதினார்? அந்த சங்கீதத்தினுடைய உட்கருத்து என்ன? அது எப்படியாக புதிய ஏற்பாட்டு காலத்தோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்ம எப்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை கூட அதுக்கு பொறுத்து போகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு அது நல்லா விளக்கமாக இருக்கும். அந்த கொடுக்கப்பட்ட பகுதி என்ன என்று பார்க்கும்போது ஆம், நான் தேவ நம்பிக்கையின் பாடல் நம்பிக்கையின் பாடல் அப்படிங்கிற பகுதியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். தேவ நம்பிக்கையின் பாடல். இது ஒரு சாங் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலேயே சாங் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்கிறோம். அது ஐசாயா 12ஆம் அதிகாரத்தை கொண்டு நாம தியானிக்கிறோம். சாங் ஆஃப் ட்ரஸ்ட் ஐசாயா 12 தேவ நம்பிக்கையின் பாடல் என்ற காரியத்தோடு கூட நம்ம இந்த ஏசாயா புஸ்தகத்தை தியானிக்கிறோம். அதற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 12ஆம் அதிகாரம் சாங் ஆஃப் ட்ரஸ்ட் இன் காட் தேவ நம்பிக்கையின் பாடல். ஆன்லைன்ல கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கொடுக்கப்பட்ட தலைப்புடைய கீவேர்ட்ஸ் என்ன என்று பார்க்கும்போது ஏசாயா 12:3 12:3 எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு விசிபிளா இருக்கேனா? ஓகே, தேங்க்யூ. ஏசாயா 12:3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் இந்த அதிகாரத்துக்கு திறவுகோல் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய திறவுகோல் வசனம். இதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவ நம்பிக்கையின் பாடல். இது கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவ நம்பிக்கையின் பாடல், சாங் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற தலைப்பை நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம இப்போ தெரிந்த பிரகாரமாக ஏசாயா புஸ்தகத்தை எப்படி விளங்கிக் கொள்வது? 3 படியில நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. என்னென்ன படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலில் கேட்பவர்களுக்கு ஏசாயா சொன்ன செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அந்த செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது, எப்போது கொடுக்கப்பட்டது அப்படி என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்தி என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இரண்டாவது, அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம தியானிப்பதன் மூலமாக நம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை தேவ குணாதிசயத்தை இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்ட அந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் வாழ்க என்னோடு எப்படி ஒற்றுமையை கண்டறிய வேண்டும். 3 காரியத்தை கொண்டு நாம ஒவ்வொரு அதிகாரத்தையும் தியானிக்கிறோம். அதற்கு முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் தி மெசேஜ் ஆஃப் ஐசாயா டு தி லிசனர். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொண்டுதான் அது புரிதலை ஆரம்பிக்க வேண்டும். ஆமோத்தின் குமாரனாக ஏசாயா யூதாவின் ராஜாக்களாக உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பது நாட்களில் யூதாவின் எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். அப்போ இந்த எசேயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் ஆட்சி செய்த போது அவர் இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறாரு. அப்போ எந்த அதிகாரத்தை எந்த ராஜாவின் காலகட்டத்துல அவர் எழுதினார் என்றும், அந்த ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும், அந்த ராஜா ஆட்சி செய்த போது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றும், அவர்கள் எந்த விதத்திலோடு ஆண்டவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைந்தார்கள் என்பதை குறித்தும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நம்ம செய்ய முடியும். யாருக்கு இந்த செய்தியை கொடுத்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் நான் முதல் வசனத்தை எடுத்தேன். அப்போ நம்ம பார்க்கும்போது வேற ஆராய்ச்சி செய்திருக்க சில இடத்துல பார்க்கும்போது அந்த ராஜாவோட பெயரை குறிப்பிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. சில இடத்துல அந்த ராஜாக்கள் பெயரை குறிப்பிடவே இல்லை. சோ அப்ப குறிப்பிடாத இடத்துல அவர்கள் வேத வல்லுநர்கள் அந்த அவர் எழுதின அந்த அதிகாரத்தை தியானித்தும் அந்த ராஜாக்கள் காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது என்பதை 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகம் 2 நாளாகம் அது எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த அதிகாரமானது ஏசாயா இந்த ராஜாக்கள் காலத்துல எழுதியிருக்கிறாரு அப்படின்ற தீர்மானத்துக்கு வராங்க. அப்படியாக பார்க்கும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரம் மனாசா ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்டது. மனாசா என்ற பெயர் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இல்ல. மனாசா எசேக்கியா ராஜாவுடைய மகன். அவன் மிகவும் கொடூரமானவனாக இருக்கிறான். அவன் ஆட்சி காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசனாக வெளியரங்கமா போய் ஊழியம் செய்ய முடியல. அதனால வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இத்தனை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தான் தீர்க்க தரிசனம் எழுதி தொகுக்கப்பட்ட எல்லா எழுதி வச்ச எல்லா காரியங்களையும் தொகுத்து ஒரு தொகுப்பாக கொண்டு வராரு. அது ஏசாயா 1ஆம் அதிகாரம். அதனால அந்த 1ஆம் அதிகாரம் அனைத்து அதிகாரத்துக்கும் ஒரு முன்னுரையாக இருக்கிறது. அது கடைசி எழுதினார். 1ஆம் அதிகாரம் முதல்ல எழுதல, கடைசியாக எழுதினாரு. அந்த மனாசே ராஜாவை ஏசாயா தீர்க்கதரிசியை கொலை செய்தார் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அடுத்தது 2ல இருந்து 5 அதிகாரங்கள் உசியா ராஜாவின் காலகட்டத்துல முத ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு வந்தது உசியா ராஜா அப்படிங்கிற யூதாவின் ராஜா ஆட்சியின் காலத்துல தான் அவர் ஊழியத்துக்கு வந்தாரு. உசியா ராஜா
மிகவும் நல்ல ஆட்சி செய்து அந்த பெருமை கொண்டவனாக இருந்ததுனால அவன் குஷ்டரோகம் வருகிறது. அதனால அவன் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய மகன் யோதாம் ஆட்சி செய்றாரு. அந்த அந்த காலகட்டத்திலயும் அவர் வந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த உசியா ராஜாவின் காலகட்டத்தில ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் உசியா ராஜா மரணம் அடைந்த போது மிகவும் கலக்கத்தோடு இருக்கும்போது தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. அதன் மூலமாக அவருடைய ஊழியம் இன்னும் கடினமான ஒரு ஊழியத்தை கையில கொடுக்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. அப்படி என்றால் அவர் போய் ஊழியம் செய்யும்போது ஜனங்க அதை கேட்க மாட்டாங்க. அவங்க இருதயம் கொழுத்ததா இருக்கும். அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவதற்காக வேண்டிய நீ இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று அனுப்பி விடுகிறார். மிக கடினமான ஒரு ஊழியம். அதை அவர் எடுத்துக்கொண்டு செய்கிறாரு. அதுக்காக ஆண்டவர் தரிசனத்தின் மூலமா வெளிப்படுகிறாரு 6வது அதிகாரத்துல. 7ல இருந்து 12 அதிகாரம் பார்க்கும்போது, அம் நீங்க உசியா ராஜாவுடைய மகனாகிய ஆகா யோதாம் ராஜாவுடைய மகனாகிய ஆகாசுடைய மன்னோட காலத்துல இது வந்து எழுதுறாரு. இந்த ஆகாஸ் ராஜா பார்க்கும்போது மிகுந்த ஒரு கோழையான ராஜா, விசுவாசம் இல்லாதவரு, தன்னுடைய சொந்த பலத்தையும் தந்த பலம் இல்ல அப்படின்னா வெளியில இருக்க ராஜாக்களை நம்புகிறவர். தேவனை நம்புறதுக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா காலத்துல ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியத்தை எழுதுறாரு. இந்த ஆகாஸ் ராஜாவுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் என்றால் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 28 அதிகாரத்துல நீங்க போய் வாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த காரியத்தை புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ நம்ம இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு குடுத்திருக்கோம். அப்ப நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 12. அப்போ ஏசாயா 12 எப்போ எழுதியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி என்றால், ஆகாஸ் என்ற மன்னன் யூதா தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படி என்று குறித்து பார்த்தோம். நம்ம இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவ நம்பிக்கையின் பாடல், சாங் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த அதிகாரத்துல 6 வசனங்கள் காணப்படுகின்றன. அந்த 6 வசனங்களை 2ஆக பிரிக்கிறோம். முதலாவது 1லிருந்து 2 வசனங்கள் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன். என் ரட்சிப்பின் தேவன், என்னுடைய ரட்சிப்பின் தேவனை நான் நம்புவேன். ஐ வில் ட்ரஸ்ட் தி லார்ட் ஆஃப் மை சால்வேஷன். ஐசாயா 12 1-2. அடுத்து மேக் ஹிஸ் நேம் நோன் டு அதர்ஸ். அவருடைய அதாவது என்னுடைய ரட்சிப்பின் தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். முதலாவது என் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன். ஒரு 2 வசனங்கள் 1, 2. அடுத்தது அப்படிப்பட்ட என் ரட்சிப்பின் தேவனை நான் என்ன செய்வேன்? நானே வச்சிட்டு இருக்க மாட்டேன். அவரை பற்றி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்படி என்று ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3லிருந்து 6 வசனங்கள். இதனால 2ஆக தான் பிரிக்கிறோம். நாம் கடந்து போகலாம். முதல் பகுதி என் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன். ஏசாயா 12 1, 2. ஐ வில் ட்ரஸ்ட் தி காட் ஆஃப் மை சால்வேஷன். ஐசாயா 1 and 2. அங்க இருக்கிற 1, 2, 3 மன்னித்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3 வசனங்கள் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன். 4, 5, 6 இப்படிப்பட்ட தேவனை ரட்சிப்பின் தேவனை நம்ம என்ன செய்வேன்? நான் எல்லாருக்கும் போய் அறிவிப்பேன் என்று சொல்லி முடிக்கிறோம். 1லிருந்து 3 வசனங்களை வாசிக்கலாம். என் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன். முதல் 3 வசனங்கள் என் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன். ஏன் அப்படி பிரிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் இங்க ஆரம்பிக்குது பாருங்க. அக்காலத்திலே ஆரம்பிக்கிறோம். அப்படியாகத்தான் 4வது வசனமும் அக்காலத்திலே ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இந்த அக்காலத்திலே 2 முறை வந்ததுனால இந்த அதிகாரத்தை 2ஆக பிரித்து 1லிருந்து 3 அக்காலத்தில் வரையும், 4லிருந்து 6 அக்காலத்தில் என்று சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். முதலாவது அக்காலத்தை நம்ம வாசிக்கிறேன். அக்காலத்திலே நீ சொல்வது என்ன சொல்றாங்க? அக்காலத்திலே எந்த காலத்திலே சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல்ல நான் வாசித்து விடுகிறேன். அதுக்கப்புறம் எந்த காலம் என்று சொல்லி பார்க்க வந்தீங்க. எப்போது வேதத்துல அக்காலம், ஆதனால், அக்காலம் அதனால் வந்துச்சுன்னா முன்பாக இருக்கிற வசனத்தை புரிந்து கொள்ளாம உடனே அக்காலத்துக்கு எடுத்துக்க முடியாது. 11ஆம் அதிகாரத்துக்கு முன்பே நம்ம தியானித்து இருக்கிறோம். அப்ப கூட அதுல சில வசனங்களை கொண்டு இந்த அக்காலத்தை கொடுத்து நான் விவரித்து காட்டுவேன். அக்காலத்தில் நீ சொல்வது கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமா இருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். அப்போ அக்காலத்துல என்ன இருந்துச்சா? கோபமா இருந்தாராம். ஏன் கோபமா இருந்தார் என்பதை கூட நம்ம பார்க்கலாம். யார் மேல கோபமா இருந்தாரு? அந்த கோபம் எப்படி மாறிற்று அப்படின்றதை பார்க்க போறோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். அவரே என் ரட்சிப்புமானவர். 3வது வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். எதனால மொண்டு கொள்ள போறோம்? என் தேவன் நம்மளுக்கு முன்னாடி கோபமா இருந்துச்சு. கோபமா இருந்தாரு. இப்ப கோபம் நீங்கிடுச்சு. அவரே ரட்சிப்பு. நான் யாருக்கும் பயப்படாம அவன் மேலேயே நம்பிக்கை வைப்பேன். எதையெல்லாம் நம்பிக்கை நினைச்சேன் அதெல்லாம் எடுத்துட்டு அவன் மேல மட்டுமா நம்பிக்கை வைப்பேன். கர்த்தராகிய தேவன் என் பலனும் கீதமுமானவர். அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது என்னை நம்புவதை விட, என்னை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை நம்புவதை விட, அது எல்லாவற்றையும் நான் எதையெல்லாம் ட்ரஸ்ட் வச்சிருந்தனோ அதையெல்லாம் தள்ளி போட்டதுனால இல்லை என்று நான்
விலக்கி விட்டதனால யெகோவாவே என் பலனாக மாறினாரு. அவர் என் பலனாக மாறினதுனால நான் சங்கீதம் பாடி நான் அவரை கீர்த்தனை செய்கிறேன். அவரே என் இரட்சிப்புமானவர். அதனால நான் என்ன செய்வேன்? இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்கிறேன். அப்படி என்று இந்த 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 பகுதியை அவங்க 1, 2, 3 வசனத்தை முடிக்கிறாங்க. முதலாவது யா அ அ அக்காலத்திலே அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப எக்காலத்திலே என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் ஏசாயா அ ம் 10ஆம் அப்ப வ வ வ வசனத்துல பார்க்கும் பொழுது, அங்க என்ன வச்சிருக்காங்க, மெசியா மற்றும் ஆ மீதியானியரின் கவனம் அவருடைய மக்களுக்கான தேவனின் பெரிய இறுதி நோக்கத்தை வெளிப்படுத்துகிறாக இருக்கிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும், யாக்கோபின் வம்சத்தில் அம் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். எப்பொழுது? அக்காலத்திலே. எக்காலத்திலே என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் அவங்களை எத்தனையோ ஜனங்களை நம்பாதீங்க, ராஜாக்களை நம்பாதீங்க அப்படி என்று சொல்லி அவங்க ராஜா ஆசா ராஜா இருந்த பொழுது, ஆகாஷ் ராஜா இருந்த போது, அவர் பிரச்சனை வந்த போது அசீரியார்கள் நம்பினாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்படியாக பிரச்சனையில மாட்டிக்கொண்டு நாம நம்பினதெல்லாம் தப்பு, பிறர்கள் நம்பினது தவறு. அதனால நான் அவர்களை நம்புவதில்லை இனி. நான் தேவனையே நம்புவேன் என்று சொல்லி குறிப்பிட்ட ஜனங்கள் தேவன்கிட்ட திரும்பி வந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அ த என்ன செய்றாங்க? இஸ்ரவேல் கர்த்தராகிய உண்மையை சார்ந்து கொள்கிறாங்க. மீதியா இருப்பவர்கள், யாக்கோபின் மீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். அப்படியாக தேவனை உண்மையாக சார்ந்து கொண்டவர்களும், மீதியானவர்களும் ஆம் தேவனிடத்தில் மட்டும் திரும்புவார்கள். அப்படியாக திரும்பினவர்கள் பாடுகிற பாட்டு தான் இந்த சங்கீதம் 12. ஏசாயா 12வது அதிகாரத்தில் இருக்கிறப்பட்ட சங்கீதங்கள். எல்லாருமே பாடல. யார் பாடுறாங்க? ஏசாயா 11 நினைக்கிறேன். 10 இல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 11 அதிகாரம் 20 மற்றும் 21 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அ எ ய அந்த 11 அதிகாரத்துல பார்க்கும்போது அநேக காரியத்தை குறித்து வெளிப்பாடு குடுக்குறாங்க. இந்த அநேக காரியத்துல பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டுமே என்ன பண்றாங்க? ஆ பிற மனுஷர்கள் நம்புற மாரி உலகத்தையும், அசீரிய ராஜாவை நம்பல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிற வசனத்தை நம்புகிறார்கள். தேவன் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை உண்மையாக சார்ந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம உலகத்தையோ, உலக ஆசீர்வாதத்தையோ, இல்லன்னா நமக்கு இருக்கிற தாளந்துகளையோ, அல்லது நமக்கு இருக்கிற வல்லமையோ குடுத்து நாம சார்ந்து கொள்ளாமல், நம்ம தேவனையே எப்போதும் சார்ந்து கொள்வதனால, நாம இப்படியாக எஞ்சியவர்கள் மீதமானவர்கள். அப்போ இந்த ஏசாயா புஸ்தகத்துல அந்த மீதமானவர்கள் அப்படின்னு யாரையெல்லாம் சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறதோ, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தைரியமாக நீங்களும் நாங்களும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுது என்று எல்லாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. மீதம் இருப்பவர்கள், அந்த மீதம் இருப்பவர்கள் உலகத்தையோ, பிற காரியங்களையோ, தம்மிடம் இருக்கிற வல்லமையையோ, காசு பணத்தையோ, பிறரிடம் உதவி கேட்டு விடலாம் என்று பிற மனிதர்களையோ நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. மாறாக கடினமான சூழ்நிலையிலே கர்த்தரே உண்மையாக சார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீதம் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட மீதம் இருப்பவர்களை வேதத்துல அநேக இடத்துல பார்க்க முடியும். தொடக்கத்திலிருந்து பார்க்கும்போது மீதம் இருக்கிறவன். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மோசமானவங்க. அவங்க எல்லாம் பாவம் செய்து மிகுந்த அக்கிரமம் வாழ்றாங்க. ஆனா நோவா பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாரி அ இப்படியாக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது வேதத்துல முழுமையாக ஒரு அதே மாரி கானான் தேசத்துல பிரவேசிக்கும் பொழுது 12 பேர் போய் கானான் தேசத்தை அவங்க வேவு பார்த்தாங்க. அந்த 10 பேர் தவறான செய்தியை கொடுத்தாங்க. 2 பேர் ஜோஷுவாவும், காலேபும் சரியான தேவனை நம்பியிருந்தாங்க. அவர்கள் மீதம் இருப்பவர்கள். அவர்களும் அவர் சந்ததி மட்டும் தான் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடிந்தது. மிச்சம் அந்த மாரி துர்ச்செய்தியை கொண்டவர்களும் அவர்கள் சந்ததியும் அங்கே அழிந்து போயிட்டாங்க. 40 வருடம் வனாந்திரத்தில் திரிந்தார்கள். இப்போ எ மிச்சம் இருக்கிறவர்கள் இவர்கள் தான் இல்லையா? இப்படியாக நீங்க கடந்து போகும்போது, ம் கிட்ட அநேக ஆண்டுகள் அம் எ கா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் மோசேயினால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போறாங்க. கீழ்ப்படியாம போகும்போது தான் அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார். அப்படி எழுப்பினவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. இவர் கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. உரைத்தால் கூட தேவனையோ, ஏசாயா செய்தியையோ சார்ந்து கொள்ளாத 10ல 9 பெர்சன்ட் ஜனங்க 10ல 9 பேர் அப்படிதான் வேற பக்கமா இருக்காங்க. தேவனை சார்ந்து கொள்ள. 10ல ஒரு பகுதி, ஒரு மக்கள் தான், ஒரு மனுஷன் தான் தேவனை சார்ந்து கொள்கிறான். அவர்கள் மீதம் இருப்பவர்கள். அவர்களை கொண்டு தான் மறுபடியுமாக தேசம் எழுப்பப்படுகிறது. அவர்கள் மூலமாகத்தான் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொந்த இரட்சகராக அந்த சந்ததியிலே பிறக்க முடிந்தது. அவர்கள் மூலமா தான் உலகத்திலே இரட்சகர் வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. அதனால
அதனால நீங்களும் நாங்களும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மீதம் இருக்கவர்கள், எஞ்சியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் இந்த எஞ்சியவர்கள், மீதம் இருப்பவர்கள் மாத்திரமே இந்த சங்கீதத்த பாடுறாங்க. மிச்சம் யாராலயும் இந்த சங்கீதத்த பாட முடியாது. அப்படியாக எந்த சங்கீதம்? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ல கொடுக்கப்பட்ட ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறாங்க. அப்போ அக்காலத்திலே நீ சொல்வது அப்படின்னு சொல்லி கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன் அப்படி சொல்றாங்க. அப்போ அவர்கள் முன்பு என்ன இருந்தாங்க? ஆண்டவர் அவர்கள் மேல் கோபமாக இருந்தார். நான் காரணம் சொன்னேன். ஏன் கோபமாக இருந்தார் என்று சொன்னேன். அப்படியாக ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. அதனால அவர்கள் அவர் மேல் கோபமா இருந்தார். ஆனா ஜனங்கள் மனம் திரும்பி வந்த பொழுது, உடனடியாக அவங்க பாவத்தை மன்னித்து, அவர்கள் மேல் இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு நான் பார்க்கும்போது, ஏசாயா 6ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒரு 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 தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. பார்க்கும்போது நான் அசுத்த உதடுகள் ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறேன். நானே அசுத்த உதடு மனுஷன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் வாசமா இருக்கு. தன் பாவத்தை அறிக்கையிடுகிறார். உடனடியாக சேருபைகளில் ஒருவன் தன் கையில் பிடித்தால் ஒரு நெருப்பு கல்லை எடுத்து ஏசாய இடத்தில் பறந்து வந்து அவனுடைய வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டுவதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்று சொல்லியாரு. அப்போ இது எதற்கு சொல்லப்படுதுன்னா, யாரெல்லாம் இப்படியாக தங்களுடைய பாவத்தை அறிக்கை இடுகிறாரோ உடனடியாக அதாவது நெருப்பு தழல் என்பது பரிசுத்தாவின் கிரியையும் அவருடைய செயல்பாட்டை குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்லாமல் பலிபீடம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்த அந்த பலி குறிப்பிடுகிறது. அப்படியாக நீங்கள் இயேசுவின் சொந்த பலியை பாவத்திற்காக அவர் மரித்தார் என்று சொல்லி உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடும் போது பரிசுத்தாவியானவர் வந்து உங்கள் பாவங்களை நீக்கி உங்களுக்கு அக்கிரமம் நீங்கியும் பாவத்தை நிவர்த்தி ஆக்குவாரு. அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்பொழுது தேவ கோபாக்கினி உங்கள் மேல் வர இருந்த பாவத்தின் நிமித்தமாக உங்கள் மேல் வர இருந்த தேவ கோபாக்கினில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இயேசுவானவர் அந்த கோபாக்கினியை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு. எப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி நடந்துச்சு. அந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க பாவம் நிவர்த்தி ஆகுது. அப்படியாக நிவர்த்தி ஆக்கப்பட்டதுனால என்ன சொல்றாங்க? அப்படிப்பட்ட தீர்மானத்தை ஜனங்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க. தீர்மானத்தை எடுக்கணும். தீர்மானம் எடுக்கலன்னா அவன பாவங்கள் நிவர்த்தி ஆகாது. அப்ப எப்படி தீர்மானம் எடுக்கணும்? தேவனை நம்புவதா, அல்ல கலகம் செய்வதா, கர்த்தரை சார்ந்திருப்பதா, அந்த மற்ற காரியத்தில் நம்பிக்கை வைப்பதா என்று சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சரியான தீர்மானத்தை எடுத்தால் மாத்திரமே மீதம் இருப்பவர்கள் பட்டியல்ல வர முடியும். ஆனால் ஆசா ராஜாவோ சரியான தீர்மானத்தை எடுக்காம தேவன் மேல் சார்ந்து கொள்ளாம அவர்களுக்கு எதிராக வந்த 2 ராஜாக்களுக்கு பயந்து அசீரிய ராஜாட்ட போய் உதவி கேட்கிறாரு. அது அந்த 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்றாங்க. நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெயர மாட்டீர்கள். விசுவாசிகள்னா நிலை பெயர மாட்டோம். ஆனால் ஆசா விசுவாசிக்கவில்லை. அதுக்கப்புறம் மட்டுமல்ல, ஏசாயா 28 அதிகாரத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கனா நீங்க எல்லாருமே என்ன பண்ணீங்க? அழிந்து போய் விடுவீர்கள் அப்படி சொல்றாங்க. ஏசாயா 28:16. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட நம்பிக்கை அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாய் இருக்கிற விசுவாசிக்கிறவன் பதறான். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை 3 முறை புதிய ஏற்பாட்டிலே ஆஹ் பேதுரு ஒரு முறையும் எபேசியர் எழுதின நிருபத்திலையும் கொரிந்தியர் நிமித்த பவுலும் 2 முறை கிட்டத்தட்ட 3 முறை இந்த இந்த வசனத்தை மேற்கோளிட்டு நாம் எப்படியாக சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் கட்டப்பட வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. அப்படியாக நாம பாவம் கழுவப்பட்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒரு மாளிகையாக கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மாளிகைக்கு அஸ்திபாரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வசனத்தை கொண்டு புதிய ஏற்பாட்டுல விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய மீதம் இருப்பவர்களாகிய நாம் இந்த ரட்சிப்பிலே நிலைநிறுத்திருக்க வேண்டும் என்றால் சீயோன் என்று அந்த மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கட்டப்பட்டவர்கள் எப்படி வாழ்ந்தால் மாத்திரமே அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10லிருந்து 15 வசனத்துல பவுல் விளக்கமாக காட்டுகிறாரு. அப்போ இது எப்படி நான் கொண்டு வரேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அந்த ஜனங்களுக்கு 12ஆம் அதிகாரத்தை ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. ஆகாஷ் எப்படி இருக்கான்? அவன் விசுவாசிக்க மாட்டேங்கிறான். அவன்
விசுவாசிக்கவில்லை என்றால் நீ நிலை பெயர மாட்டீர்கள் என்று அந்த ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அதே இன்னும் கொஞ்சம் அதிகாரத்துக்கு அப்புறம் 28 அதிகாரத்துல போகும்போது இதே வசனத்தை கிட்டத்தட்ட வேறு விதமாக எழுதி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கூப்பிடுறாரு. என்ன என்றால் நீங்களும் விசுவாசிக்கிறவன் பதறான். யாரை விசுவாசிக்க வரும்? சியோனிலே அஸ்திபாரமான ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் பதறான். அந்த கல் யாரை குறிப்பிடுகிறது அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்றாரு, அந்த அஸ்திபார கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்ஸ்துக்கா அப்படி என்பது 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10ல இருந்து 15 வசனத்துல சொல்றாரு, வாசிக்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி பக்தி உள்ள சிற்பாசாரியரை போல அஸ்திபாரம் போட்டேன். தன்னை பத்தி சொல்றாரு. வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தன் அதின் மேல் இன்ன விதமாக கட்டுகிறான் என்று பார்க்கலாம். சோ போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ சியோன்ல வைக்கப்பட்ட மூளைக்கல் தான் அஸ்திபாரக்கல். அந்த அஸ்திபாரக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். அப்போ நாம என்ன செய்யறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, நாம ஒவ்வொரு நாளும் கட்டிக்கொண்டே இருக்கிறோம். எதை கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவ ராஜ்யத்திற்காக கிரியை நடப்பித்து தேவனுக்காக சில காரியங்களை செய்யும் போது அது எதை குறிப்பிடுகிறது? ஒரு மாளிகையை கட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த மாளிகை அஸ்திபாரம் யாரு? அஸ்திபாரமாக சியோன்ல வைத்த மூளைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மேல எப்படி கட்டுறாங்க? பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், புல் ஆகியவற்றை கட்டினார்கள். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியிலிருந்து தப்பினது போல் இருக்கும். இது ஒரு பேரபிள் மாதிரி அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்ப இது என்ன பேரபிள் சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவ தொழிலாளர்கள் பயன்படுத்தும் பொருட்கள். கிறிஸ்துவ தொழிலாளர்கள் என்ன அர்த்தம்? அதாவது கட்டட தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற பொருளை கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறவர்கள் பொருளோடு இணைத்து சொல்றாரு. கட்டட கலைஞர்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவ தொழிலாளர்கள் கட்டட கலைஞர்கள் என்னென்ன பொருளை வச்சு பயன்படுத்துவாங்க? வெள்ளி, வெள்ளி, பொண்ணு, வெளியேறப்பட்ட கல் அல்லது கல், கட்டை, அந்த மாதிரி புல்லு இதெல்லாம் வச்சு அவங்க கட்டுவார்கள் அந்த காலகட்டத்துல. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது வீட்டை கட்டணும். சாதாரண வீட்டை கட்டணும். இப்ப நம்ம கான்கிரீட் வந்துருச்சு. அந்த காலத்து கான்கிரீட் கிடையாது. வீட்டை கட்டணும்னா மரத்தால கட்டுவாங்க. வைக்கோல் வச்சு சாந்து பூசி அந்த 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 களிமண்ணை பூசி அத காய வச்சு அதை பூசுவாங்க. இதுல அந்த செவர்ல அப்ப மேல அந்த ரூஃப் பார்க்கும்போது அந்த காஞ்சி போன வைக்கோலை வச்சு பரப்பி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடியும். கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கா மேல ஒரு ரூஃப் மட்டும் கொஞ்சம் போடுவாங்க. இதெல்லாம் கலந்து எதெல்லாம் கலந்துருக்கும் சாதாரண வீடு கட்டும் போது சொல்லி பார்க்கும்போது வைக்கோல், மண்ணை கலந்து சுவரை பயன்படுத்துவாங்க. கூரை வைக்கோலால் வெய்யப்பட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் இருக்கும். அப்போ அந்த வீடு கொஞ்சம் பலமில்லாம இருக்கும். அது வீட்டுல சில பாட்டு சமைக்கும் போது நெருப்பு பத்திரிச்சு அந்த வீடு அப்படியே எரிஞ்சு போயிடும். ஆனா அவங்க ஆலயம் அந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டும் பொழுது வெளியேறப்பட்ட கற்களை வச்சு கட்டுவாங்க. அப்ப அது சீக்கிரமா அழியாது. பொண்ணு, வெள்ளி, வெளியேறப்பட்ட கல். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்துல இது புதுப்பித்த ஆலயம், மிக விஸ்தாரமான ஆலயம். அது எப்படியாக மிகுந்த வெளியேறப்பட்ட பொருட்களை வச்சு கட்டினாங்க. அதுதான் பொருள் கொண்டு வராரு. அப்போ நம்ம கட்டுகிற பணி எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவ தொழிலாளர்கள் பயன்படுத்தும் பொருள் என்னன்னு பார்க்கும்போது ரட்சிப்பின் சிலுவையில் கொடுத்து பிரசங்கிக்க வேண்டும். என்ன பொருளை பயன்படுத்த வேண்டும்? சிலுவையை கொடுத்து ரட்சிப்பின் சிலுவையை கொடுத்து பிரசங்கிப்பதும், விசுவாசிகளை கட்டி எழுப்புகிற வசனங்களை பிரசங்கிப்பது மாத்திரம் அல்லாமல் அந்த பிரசங்கிக்கிறவர்கள் வாழ்க்கை முறையும் அதற்கு ஏற்ப இருக்க வேண்டும். அதுதான் யார் பயன்படுத்துற பொருள்? கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் பயன்படுத்தும் பொருளாக இருக்கிறது. அப்போ அத்தகைய கிறிஸ்தவர்கள் தூய்மையாகவும் ஆழமாகவும் அதற்கு ஏற்ற வாழ்க்கை முறை மிக முக்கியமானது. ஏனென்றால் அந்த வகையான கட்டிட பொருட்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அக்னியின் சோதனையில் நிற்கும். அப்போ தூயமா நல்ல ஒரு டாக்டரின் தவறான டாக்டரின்ல சரியான கோட்பாட்டை நம்ம பிரசங்கிக்கும் போது அது எப்படி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொன், வெள்ளி அப்படின்னு வெளியேற பட்களை கொண்டு கட்டுறோம். அதற்கு மாறாக தவறான ஒரு கோட்பாட்டை பார்க்கும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவ பாருங்க, உங்களுக்கு உடனே காசு பணம் கிடைக்கும், உங்களுக்கு உடனே பணக்காரன் ஆயிடுவீங்க அப்படி என்று சொல்லி அழைப்பது தவறே தவறு. நீ இயேசு கிறிஸ்துவ நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ சிலுவையை கொடுத்த உபதேசத்தின்
முன்னிலைப்படுத்தி நீங்க எப்ப ஊழியம் செய்கிறீர்களோ, அந்த ஊழியம் மாத்திரம் தான் கடைசி காலத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அந்த ஊழியமானது அது எப்படிப்பட்டது என்று பரிசோதிக்கப்படும் நெருப்புனால, அந்த ஊழியம் மட்டும் தான் நிலை நிற்கும். அது மட்டும் மிச்சது எல்லாமே வெந்து போய்விடும். நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க செய்த ஊழியம், நீங்க ஆண்டவருக்கு செய்த பிரயாசப்பட்ட காரியம் எதற்குமே எந்த பயனுமே இருக்காது. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எப்படிப்பட்ட அம் அ அதாவது ப தொ எப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு, எப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு, எப்படிப்பட்ட வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்க, அதன் பொறுத்து தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வெகுமதியை கொடுக்க முடியும். அ அதைத்தான் நீங்க இந்த இந்த பவுல் அப்படியே இந்த உவமையோடு கூட சொல்றாரு. அக்னி தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்னியாக இருக்கிறது. ஒவ்வொரு படைப்பின் தரமும் பயன்படுத்தப்படும் வாழ்க்கையின் பொருட்களின் வகையும் குறிக்கிறது. மிக மிக முக்கியமானது. எதை வச்சு கட்டுறீங்க? எப்படி கட்டுறீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க உபதேசத்தை எதை சார்ந்திருக்கிறது? நீங்க எப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றீங்க? இவைதான் முக்கியம். வெளியரங்கமாக நீங்க செய்கிற பட்டோடமான ஊழியத்தினால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆனா அஸ்திபாரம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்றாங்க. சோ இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை தரம் வேத வார்த்தையோடு புரிந்திருக்க வேண்டும். அப்போதான் நமக்கு மன்னித்துக் கொள்ளுங்க அன்ஸ்டேபிள் ஆவது ஒரு ஃபோன் வந்தது அதனால நினைக்கிறேன். ஓகே. அப்போதுதான் நம்ம கட்டுகிற ஊழியம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படும். அடுத்து பேதுரு ஒரு காரியத்தை சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்க இதே வசனத்தை பேதுரு பயன்படுத்துறாரு. எப்படி என்று சொல்லி பார்க்க 1 பேதுரு 2 அதிகாரம் 3லிருந்து 8 மனுஷரால் தள்ளப்பட்டதா இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் மறுபடியுமாக ஏசாயா 28 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த அஸ்திபார கட்டை கொண்டுதான் இங்க பேதுரு சொல்றாரு. அது யாரு அஸ்திபார கல்? ஜீவனுள்ள கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே ஜீவனுள்ள கற்களை போல நாமெல்லாம் ஜீவனுள்ள கற்களாக எப்போது சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அந்த கட்டடத்திலே கற்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டிருக்கிறோம். சோ மீதம் இருக்கிறவர்களாகிய நாம யாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்ன அர்த்தம்? ஆசாரியர்கள் மாத்திரமே தேவனுடைய சமூகத்துல முன்பாக போக முடியும். வேற யாராலும் போக முடியாது. அவர்களுக்கு அதுக்கு அதிகாரமே இல்ல. ஆனா நாம ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டதுனால நம் மீதம் இருப்பவர்களால ஜீவனுள்ள கற்களாக நம்ம ஜீவ கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய மாளிகையில ஜீவ கற்களாக நாம சேர்க்கப்பட்டதுனால நம்ம ஆசாரிய கூட்டமாக நான் அழைக்கப்படுகிறேன். தேவனை சேருகிற ஸ்லாக்கியத்தை அடைகிறேன். இம்மிடியட்டாக நான் ஜெபம் பண்ணும்போது தேவனை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்டது வெளியேறப்பட்டதுமான மூலக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமா இருக்கிற வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறேன். சொல்லிருக்கிற 28 அதிகாரம் ஆகியால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டதும் கீழ்ப்படியாதமா இருக்கிற வீட்டை கட்டுவதால் தள்ளப்பட்டதுமா பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கல்லும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அதற்கேற்ற நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நீங்களோ என்ன பண்றீங்க? புதிதாக பிறந்த குழந்தை போல திருவசனமாக கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கீங்க. சோ வசனத்தை நீங்க எவ்வளவு வாஞ்சியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நீங்க ஜீவனுள்ள கற்களாக கட்டப்படுறீங்க. அவர் விசுவாசத்திலே நீங்க கீழே விழுந்து போகாதபடிக்கு தட்டி எழுப்பப்படுறீங்க. அதே விசுவாசிக்காதவர்கள் அதே கல்லிலே விழுந்து இடறி விடுகிறார்கள். இதேதான் ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியும் அவருடைய வசனத்தையும் தேவனின் சார்ந்தவர்கள் மீதம் இருப்பவர்கள். அந்த மீதம் இருப்பவர்கள் யாரு? ஜீவனுள்ள கற்கள். அவர்கள் இடறி விழ மாட்டாங்க. அவர்கள் மாளிகையாக கட்டப்படுவார்கள். அதேதான் புதிய ஏற்பாட்டுல அந்த மூலைக்கல் யாரு? ஜீவனுள்ள கல்லியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாள் ஒன்றுக்கு கட்டப்படுகிறோம். நாங்க தவறி விழுந்து போவதில்லை. அந்த விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய பண்ண மாட்டான்? விழுந்து போக மாட்டான் என்று சொல்லி பயப்பட மாட்டான் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதன் அடிப்படையிலே அப்படி சொன்ன அந்த எதையெல்லாம் மீதம் இருப்பவர்கள் கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை சரியாக கைக்கொண்டு அந்த உபதேசத்தின்படியாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வசனம் என்கிற ஞானப்பாலை வாஞ்சியாக இருந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்ட மீதம் இருக்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்ம தைரியமாக சுதந்திரிக்கலாம். அடுத்தது ஏசாயா 12 அதிகாரம் 2 வசனம் ஆறுதலில் ஒரே அதிகாரம். நான் திருப்பி ஏசாயா 12 அதிகாரத்துக்கு போகிறேன். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாத
தளராமல் நம்பிக்கையா இருக்கிறேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். அப்படி என்கிற வசனம் எங்க எல்லாம் பயன்படுத்தப்பட்டது? 2 முறை இதே வார்த்தையை பயன்படுத்துற கர்த்தராகிய யெகோவா என் பலனும் கீதமுமானவர் என்று. முதலாவது நீங்க பார்த்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து செங்கடலை பிளந்த பிறகு, செங்கடலை கடந்து வந்த பிறகு, இன்று கண்டு எகிப்தில் நின்று காண்பதிலிருந்து அழிந்து போன பிறகு இந்த பாடலை பாடுகிறார். அதை மாசம் யாத்திராகம் 12:2 இருக்கிறது. தீர்க்கதரிசியாக மோசே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவித்த பிறகு செங்கடலிலே அருகே பாடப்பட்ட பாட்டு எது? யாத்திராகம் 15:5 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வசனம் எங்க பயன்படுத்தப்பட்டது? நீங்க சொல்லி சங்கீதம் 118 14வது வசனத்துல இதே மாதிரி சொல்றாங்க. கர்த்தரின் பலனும் கீதமுமானவர். அவரே என் ரட்சிப்புமானவர். அப்ப சங்கீதம் 118 எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், எருசலேமிலே எஸ்ரா என்ற ஆசாரியன் தலைமையின் கீழ் 2ஆம் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது பாடப்பட்டது. முதல் ஆலயமாக சாலமோன் கட்டின ஆலயம் எரிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஜனங்கள் தவறு செய்யறாங்க. மோசையோட பிரமாணத்தை கீழ்ப்படியில 10 கோத்திரம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகிறது. 2 கோத்திரமாக யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது. சிறைப்பட்டு போன பாபிலோன் யூதா ஜனங்கள் 70 வருடம் திரும்பி வராங்க. திரும்பி வந்து மறுபடியும் அவர்கள் திரும்பி வந்து மீதம் இருப்பவர்களை கொண்டு திருப்பி யூதா தேசம் எருசலேம் கட்டப்படுகிறது. எழுக்கப்பட்ட ஆலயம் திருப்பி கட்டப்படுகிறது. செருபாபலை கொண்டு கட்டப்படுகிறது. ஆனால் அதனுடைய பிரதிஷ்டைக்கு பெர்ஷிய தேசத்துல இருந்த ஆசாரியன் எஸ்ரா அந்த பெர்ஷிய ராஜா அனுப்பி விடுறாரு. அவர் வந்து அந்த பிரதிஷ்டை செய்யும் பொழுது இதே வசனத்தை வாசிச்சாங்க. கர்த்தரின் பலனும் கீதமுமானவர். அவரே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி எவ்வளவு இடத்துல வாசிக்கிறாங்க பாருங்க. அது அந்த காலகட்டத்துல மட்டுமல்ல, நெகேமியா ஆலயம் கட்டப்பட்டதும், நெகேமியா எருசலேமை சுற்றி சுவரை எழுப்பினதோடு கூட பழைய ஏற்பாடு முற்று பெறுகிறது. புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. புதிய ஏற்பாட்டுல யார் இந்த மோசையின் பாட்டை பாட போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, மோசையின் பாட்டோடு யார் இணைந்து பாட போறாங்க சொல்லி பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியோட பாடலை சேர்ந்து பாடுவாங்களாம். முதல்ல மோசையின் பாடலை பாடும்போது யாரு மோசையின் பாடல் யாரு? கர்த்தராகிய யெகோவா என் இரட்சிப்புமானவர் என்று மோசே முதல்ல பாடினாரு. அதுக்கப்புறம் எஸ்ரா என்ன செய்யறாரு? அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தராகிய யெகோவா என் இரட்சிப்புமானவர் என்று சொல்லி. அதுக்கப்புறம் வர்ற எஸ்ரா திருப்பி கர்த்தராகிய யெகோவா என் இரட்சிப்புமானவர் என்ற பாடல் பாடுறாரு. இதே மோசேயின் பாடலை மறுபடியும் பாட போறாங்க. யார் பாடுவார்கள்? எதையோடு இணைத்து பாடுவார்கள் சொல்லி பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியானவர் பாட்டோடு சேர்ந்து அதை இணைத்து பாடுவார்களாம். யார் பாடுவார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அதை வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 3-5 வசனத்துல காணப்படுகிறது. யார் பாடுவார்கள்? எப்பொழுது பாடுவார்கள் என்று பார்க்கலாம். அதாவது வெளிப்படுத்த 15 2-4 அங்கேயும் மீதம் இருப்பார்கள். அப்போ இந்த வெளிப்படுத்த 15ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது என்று பார்க்கும்போது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை முடிந்து விடுகிறது. அதுல இயேசு நம்ம சொன்ன இல்லையா, தேவனுக்காக கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக இருக்கிற நாமெல்லாம் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அதுக்கப்புறம் 7 ஆண்டு உபத்திரவ காலம் நடக்கிறது. அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தில் அந்த கிறிஸ்து வெளிப்படுகிறான். அந்த கிறிஸ்து வெளிப்பட்டு அவருடைய முத்திரையை போடுபடியாக, முத்திரை போட்டவங்க தான் வாங்க முடியும், சாப்பிட முடியும், வேலை செய்ய முடியும், மித்த பேர் கிடையாதுன்னு சொல்கிறான். ஆனா எல்லாரும் முத்திரை போட்டுக் கொள்கிறார்கள். சில வைராக்கியமாக இருந்து முத்திரை போட மாட்டேங்கிறாங்க. அவர்கள் மீதம் இருப்பவர்கள், அவர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிற சூழ்நிலை வருகிறது. அப்படி வந்தா கூட அவர்கள் மறித்தாலும் கூட பரலோகத்துல போய் அப்படியாக ஜெயம் எடுத்தவர்கள் ஒரு பாடலை பாடுறாங்க. 2 பாடலை சேர்ந்து பாடுறாங்க. ஒண்ணு மோசையோட இதே கர்த்தரின் பலனும் கீதம், அதாவது நம்ம என்ன பாடு பாட்டோம்? அந்த கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர் என்று மோசையோட பாடலையும் ஆட்டுக்குட்டியாரோட பாடலையும் சேர்த்து பாடுறாங்க. சோ இவர்களும் கீதமானவர்கள். யார் இவர்கள் எல்லாம்? முக்காவாசி நீங்க பார்க்கிறவர்கள் எல்லாம் யூதர்கள் தான். ஏனென்றால் ரகசிய வருகையிலே சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அதுக்கப்புறம் 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலே இப்போ ரட்சிக்க மாட்டேன் என்று யூத மதத்திலே இருக்கிற யூதர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அந்த கிறிஸ்துவுடைய முத்திரையை தரிக்க மாட்டார்கள். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்த 15 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அன்றையும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற கடலை மிருகத்தின் மீது சுரூபத்திற்கு அந்த முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலத்தை பிரித்து கொண்டு ஒரு கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். இதெல்லாம் தரிசனமாக இருக்கிறது. பரலோகத்துல தரிசனத்தை காரணரு. ஏனென்றால் இவர்கள் மீதம் இருப்பவர்கள் அந்த கிறிஸ்துவுடைய முத்திரை தரிக்காதனால இவர்கள் இரத்த சாட்சியாக மறிச்சிடுறாங்க. மறிச்ச பிறகு அவர்கள் ஆத்துமா பரலோகத்தில் இருப்பதை யோவான் தரிசனம்
தரிசனத்துல பார்க்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும், ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டையும் பாடி, சர்வவல்லமையுள்ள தேவனான கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள், கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமல் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருப்பார்கள். தேவரில் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உம்மை முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயிற்று என்றாங்க. சோ அப்போ எதுவரை போகுது இந்த ரட்சிப்பின் பாடல்? உலகத்தின் முடிவு வரைக்கும் போய் பரலோகம் வரைக்கும் இந்த பாடலை கொண்டு போறாங்க. நீங்க எளிதாக மோசேயின் பாடல் என்று முடிக்க முடியாது. மோசேயோட பாடலை மோசே பாடுகிறாரு. அதுக்கப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்துல வரப்போற காலத்தில் நடக்க போற காரியங்கள் குறித்து துதிக்கும் பொழுது அந்த வசனத்தை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி எஸ்ரா மறுபடியுமாக 2வது ஆலயத்தை புதுப்பிக்கும் பொழுது அதே கர்த்தரின் பலனும் கீதவுமானவர் பாடுறாங்க. இறுதியாக அம் உபத்திரவ காலத்திலே மீதம் இருப்பவர்கள் அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரை தரிக்காதவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் பரலோகத்திலே மோசையோட பாட்டையும் ஆட்டுக்குட்டியோட பாட்டை இணைந்து பாடினார்கள். அப்படி என்றால் எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே மோசையினால ஜனங்கள் விடுதலை செய்யப்பட்டது உண்மைதான். புதிய ஏற்பாட்டிலே அந்த விடுதலை எதை குறிப்பிடுகிறது? ஆத்ம ரட்சிப்பை குறிப்பிடுகிறது. அதைத்தான் எகிப்து என்பது பாவ வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. செங்கடல் என்பது நமக்கு இருக்கிற தடையை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதை, பிசாசு கொடுத்து தடையை மேற்கொண்டு ஜெயிப்பதை குறிப்பிடுகிறது. அப்படி ஜெயம் எடுத்தவர்கள் பாடுகிற பாட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. அந்த செங்கடல் என்பது தற்போது நம்முடைய காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பல பாடுகளை பற்றி வெளியில வருகிறோம். அது ஒரு செங்கடலாக இருக்கிறது. ஆனா அதே 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலே அவர்கள் கடக்க வேண்டிய செங்கடல் அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சியில அவனுக்கு கீழ்ப்படி அவன் அந்த செங்கடலை கடக்க வேண்டும். இப்படியாக நம்ம எல்லாருக்குமே ஒரு செங்கடல் உண்டு. அந்த செங்கடலை கடக்கும் பொழுது கர்த்தரானவர் நமக்கு பலனும் கீதவும் ஆனவர் என்று நம்ம பாடலை பாடுகிறோம். இந்த பாடல் தொடர்ந்தேர்ச்சியாக பரலோகம் வரை ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அப்படிப்பட்ட தேவன் அவர் ரட்சிப்பின் ஊற்றாக இருக்கிறார் என்று ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். அப்ப என்ன சொல்றாங்க? ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு இப்போ தண்ணீர் எதை குறிப்பிடுகிறது? தண்ணீர் முற்றிலும் நம்பகமான மற்றும் நம்பக்கூடிய தெய்வீக பொருட்களின் ஆதாரமாக தண்ணீர் உள்ளது. ஒரு காரியத்தை நான் நம்புறேன் ஆவிக்குரிய விஜயமாக, அதுவே என்னோட ஆதாரமாக இருக்குன்னு நீ எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தண்ணீருக்கு உருவகப்படுத்தப்படுகிறது வேதத்துல. அப்போ தண்ணீர் என்பது எது? நம்ம ஜீவ தண்ணீர் என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறது. ஜீவ வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொள்கிறது. ஜீவ வார்த்தையின் ஊற்று என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிப்பிடுகிறது. இப்ப இதையெல்லாம் சார்ந்துதான் நம்ம நம்பிக்கை இருக்கிறது. சோ அப்போ இந்த தண்ணீர் எதை குறிப்பிடுகிறது? நாம் நம்பக்கூடிய தெய்வீக பொருள், நம்பத்தக நம்பகமான நம்பக்கூடிய தெய்வீக பொருள் ஆதாரமாக தண்ணி இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து தனிமையிலே சமாரிய ஸ்திரீ கிட்ட, பாவத்தில் வாழ்ந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, நீ இந்த தண்ணீரை நான் குடிக்க கொடுக்குறேன், கேட்கிறேன், நீ எனக்கு ஏன்பா யூதன் நீ ஏன்ட்ட தண்ணி வேணும்னு கேட்கறியே, யார் உன்கிட்ட தண்ணி கேட்கறான்னு தெரிஞ்ச நீ அவங்ககிட்டே தண்ணி கேட்டிருப்ப, அவர் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர் அப்படின்னு யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட 14ஆம் வசனத்துல சொல்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தான் உன்னிடத்தில் கேட்கிறது என்ன என்பதை அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் என்பது சொல்லி பார்க்கும்போது தம் உலகத்தின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். ஆனா ஜீவ தண்ணீராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவனுக்கு ஆத்தும தாகத்தை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். ஒரு மனிதனும் அதாவது ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 கோணத்திலே படைக்கப்படுகிறாரு. படைக்கப்படும் போது ஒரு மனுஷன் தேவ சாயலாக உருவாக்கப்படுகிறான். தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கும் வரைக்கும் அந்த இடம், அந்த ஆவியாக இருக்க வேண்டிய இடம் காலியாக இருக்கிறது. அதை நீ எப்பொழுது அந்த ஆவியானவர் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், அந்த இடத்தில் ஆவியானவர் நிரப்பப்படுகிறாரு. ஆவியானவர் நிரப்பப்படும் போது அதுவே நம்ம ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அதைத்தான் நீங்க சொல்ற, அதுதான் ஆத்ம ரட்சிப்பு. ஆத்மாவுக்கு வேண்டிய ஜீவ தண்ணீர். அதுக்கு எப்போதுமே தாகம் ஏற்படாது. யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி என்று சொல்லி அங்க அந்த சமாரிய ஸ்திரீக்கு சொல்றாரு. அது மாத்திரம் அல்லாமல் மறுபடியும் வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்து சொல்ல போறாரு. முதலாவது உள்ளரங்கமாக அந்த அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தான் மெசியாவா வந்து பாருங்க என்று சொல்லி அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா பட்டணத்துல 2 நாள் தங்கி இருக்கிறாரு. அவர் உபதேசத்தை கேட்டு எல்லாருமே அவரை இந்த தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அது நம்ம 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதே ஜீவ தண்ணீரும் ஜீவ ஊற்றை கூட்டி வெளியரங்கமாக எல்லாரையும் கூப்பிட்டு வான்னு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுறாரு. அது எங்க நடக்குது? யோவான் 7ஆம் அதிகாரத்துல காணப்படுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கடந்து போறாரு. அந்த இடத்துல ஒரு பண்டிகை நடக்கிறது. அந்த பண்டிகையின்
பண்டிகையின் பேர் கூடார பண்டிகை. அப்ப அந்த கூடார பண்டிகையை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருடம் க பயணித்த போது தேவன் அவர்களை போஷித்து, பராமரித்து, மன்னாவை கொடுத்து, கண்மலைந்த தண்ணீரை கொடுத்து, வழிநடத்தி வந்ததை நினைவு கூறும்படியாக அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது, ம் க க க அதாவது அம் மரத்தின் இலைகளை கொண்டு வந்து, அ ஒரு கூடாரத்தை அமைத்து, அந்த இடத்துல உட்கார்ந்து, அந்த இடத்துல சாப்பிடுவாங்க. அந்த 7 நாள் அங்கேயே ஆண்டவர துதிப்பாங்க, நினைவு கூறுவாங்க. அதுதான் கூடார பண்டிகை. இப்படி ஜனங்க தன் வீட்டுக்கிட்ட ஒரு கூடாரத்தை அமைத்து இருப்பாங்க. ஆலயத்துல ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட் நடக்கும். அந்த ஃபீஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க என்று சொல்லி பார்க்கும்போது, ஆசாரியர்கள் ஒரு பெரிய பவனி போவாங்க. மத்த ஜனங்களும் கூட பிரதான ஆசாரியர் போவார். பின்னாடி ஆசாரியர் போவாங்க. லேவியர்கள் போவாங்க. பாடல் பாடிக்கிட்டே ஒரு பெரிய ஒரு ப்ரொசஷன் மாதிரி போகும். எங்க இருந்து போகும்? ஆலயத்துல இருந்து அப்படியே எல்லாரும் நடந்து போவாங்க. நடந்து போய் சீலோவாம் அப்படிங்கிற நம்ம தெரியும் இல்லையா? சீலோவாம் ஒரு குளம் இருக்கிறது. அந்த அந்த குளத்தின் வருகிற தண்ணீர் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த தண்ணீர் எருசலேமுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. அந்த குளத்தண்டையில போயிடுவாங்க. அங்கேருந்து ஒரு பொற்பாத்திரத்துல அந்த சீலோவாம் குளத்துல தண்ணீரை மொண்டுகிட்டு திருப்பி அப்படியே பாடிக்கிட்டே வருவாங்க. என்ன பாடலை பாடுவார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா 12 அதிகாரம் 3வது வசனத்தையே பாடிக்கிட்டே வருவாங்க. என்ன பாடுவாங்க? அதாவது விசுவாசியுடன், அதாவது என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, நீங்க ரட்சிப்பின் ஊற்றுகிறது மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி கூட்டமாக இத பாடிக்கிட்டே போவாங்க. பாடுறது என்ன வசனம்? ஏசாயா 12:3 பாடிக்கிட்டே திருப்பி வருவாங்க. வந்து ஆலயத்துல போய் அந்த பலிபீடத்தின் மேல இந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். ஊற்றும்போது மறுபடியுமாக ஆர்ப்பரிப்பார்கள். ரட்சிப்பின் ஊற்று இந்த மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவார்கள். இது 7 நாள் இந்த ப்ரொசஷன் நடக்கும். 8வது நாள் அது நிறைவு பெறுகிற நாள். அந்த டயத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பண்டிகையின் கடைசி நாள்ல யோவான் 7 அதிகாரம் 37, 38 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாளிலே கர்த்தர் நின்று, இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்ப நதிகள், அவன்ட்ட என்ன சொன்னாரு? ஜீவ தண்ணீரை கேட்டிருந்தா அது உனக்கு தாகம் ஏற்படாது. அது உனக்கு ஜீவ தண்ணீராகவே ஊறிக்கிட்டே இருக்கும். அது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு நம்ம உள்ளத்துல ஏதோ ஓடி வருமா? அந்த ஓடி வருதுன்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அது எதை குறிப்பிடுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய ஜனங்களுக்கு அருளப் போகிற பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது. அப்போ இப்ப ஜீவ தண்ணீர் எதையெல்லாம் குறிப்பிடுகிறது? இயேசு கிறிஸ்து இரட்சகரை ஏற்றுக்கொள்ள குறிப்பிடுகிறது. ஜீவ வசனத்தை குறிப்பிடுகிறது. ஆவியின் உள்ளார்ந்த ஆவியின் உறைவிடத்தை குறிப்பிடுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த உரத்தை மட்டும் அவர் கூப்பிடுற இந்த வசனத்தை சொல்றாரு. ஏன்னா நீங்க திருப்பி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த தண்ணீரை கண்மலையில இருந்து தண்ணீர் வந்துச்சு இல்லையா? அதை நீங்க நினைவு கூறீங்க இல்லையா? அதை போய் கொண்டு போய் நீங்க பலிபீடத்துல கொட்டுறீங்க இல்லையா? நானே பலியாக போகிறேன். பலியான பிறகு உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன். அந்த அபிஷேகம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகளாக உங்களிடம் ஓடும் என்று சொல்லி அதை வாங்கி பருகுங்கள் என்று கூப்பிடுறாரு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கு திறவுகோல் வசனமாக வைத்தோம். ஏசாயா 12 அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்களாக. அல்லேலூயா. யார் மொண்டு கொள்ள போகிறோம்? மீதம் இருப்பவர்கள் மாத்திரம். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. மீதம் இருப்பவர்கள், யாரெல்லாம் மீதம் இருப்பவர்கள் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு அப்படி, அதாவது சியோன், அதாவது கண்மலை ஆகிய சியோன் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டு அதன் மேல் கட்டப்படுகிற ஜீவனுள்ள கற்களாகிய நாங்கள் தான் அந்த அந்த மீதம் இருப்பவர்கள். அவர்கள் உள்ளத்திலிருந்தா ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஓடாது. அடுத்த தலைப்புக்கு நம்ம போறோம். 4ல இருந்து 6 வசனங்கள், 3 அல்ல 4. அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட ஜீவ ஊற்று, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று நான் மொண்டு குடிச்சிட்டு இருக்கிறேன். அது மட்டும் பத்தாதா? இல்ல, அதை நான் பிறருக்கு சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு தெரிவிப்பேன். ஏசாயா 12 அதிகாரம் 4, 5, 6. திருப்பி அக்காலத்தில், அதான் நான் 2ஆ பிரிச்சோம். 1வது வசனத்துல அக்காலத்துல நான் ஆரம்பிச்சேன். திருப்பி 4வது அதிகாரம் எக்காலத்துல நான் சொன்னவங்களுக்கு மீதம் இருப்பவர்கள், கர்த்தரை சார்ந்து இருப்பவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்கள், அதாவது
கல் விலையேறப்பெற்ற பொன், வெள்ளி, அம் அதாவது அந்த பொருட்களை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை கட்டுகிறவர்கள். இவர்கள் எல்லாருமே இவர்கள் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இப்ப துதிக்கிறதும் அப்ப பிரஸ்தாபம் பண்றது இரண்டும் இணைத்து சொல்றாங்க இந்த வசனத்துல. வொர்ஷிப் அண்ட் இவாஞ்சலைசேஷன் ரெண்டுமே ஈக்குவல் படுத்துறாங்க. துதிப்பதுல நீங்க எதை துதிப்பீர்கள்? தேவன் எப்படிப்பட்டவர், அவர் கிரியைகள் எப்படிப்பட்டது, அவர் குணாதிசயம் என்ன, அவர் சார்ந்திருக்கிறவங்க தேவன் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அதைத்தான் பாடலாக பாடுறீங்க, துதிக்கிறீங்க. அதுதான் சுவிசேஷத்தை அறிவிப்பது, அதுதான் இவாஞ்சலைசேஷன், அதுதான் தேவனை பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்துவது. அப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறவங்க இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியரங்கமாக தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறாக இருக்கிறீங்க. ஏன்னா துதிப்பதும் பிரஸ்தாபிப்பதும் உட்கருத்து ஒன்றுதான். அதுதான் நான் ஆலயத்துல எல்லாரோட சேர்ந்து நான் துதிக்கிறேன் இல்லையா? அவருடைய கிரியைகள், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக சிலுவையில மரித்தாரு, அவர் உயிர் தெரிந்தாரு, அவர் ஏற்றுக்கொண்ட நான் ஆட்சி ரட்சிப்பு அடைந்தேன், என்னுடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீரோட ஊற்று ஓடுகிறது, என் ஜீவ தண்ணீர் என்கிட்ட இருக்கு, எனக்கு தாகம் ஏற்படாது, நான் அவரை சார்ந்து இருக்கிறேன், நான் ஜீவனுள்ள கல், நான் ஜீவனுள்ள கல்லாக அஸ்திபாரமா இயேசு மேல் கட்டப்பட்டவன், நான் நாள் ஒன்று கட்டிட்டு இருக்கிறேன், நான் கட்டுறது வைக்கோல் புல், அதாவது எரிஞ்சு போகிற பொருள் அல்ல, எரியாமல் அக்னிக்கு நிற்கிற வெள்ளி, தங்கம், வெளியேறப்பட்ட கற்கள், அப்படிப்பட்டு நான் துதிக்கிறேன் அவரை கொடுத்து. அது ஆலயத்துல துதிக்கிறேன், வெளியில போய் அதையே பிரசங்கித்து இப்படிப்பட்ட இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொண்டுங்கள், அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும் என்று சொல்லி எதை துதித்தீர்களோ அதையே போய்தான் நீங்க சொல்றீங்க. அதேதான் இங்க சொல்றாங்க. அதுதான் நாம செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். கர்த்தரை கீர்த்தனை பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், அது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். அல்லேலூயா. பூமி எங்கும் அறிந்தாங்களா? அறிந்தார்கள். இப்ப உலகத்திலே விஸ்தாரமாக முதல் அநேக அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுதான் உலகத்திலே மிக பெரிய மதமாக இருக்கிறது. மதம் என்று நான் சொல்ல வரவில்லை. இது கோட்பாடு, இது வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி. பூமி எங்கும் அறியப்பட்டுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அடிப்படையிலே, சீயோனில் வாசமா இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். பெரிய பரிசுத்தர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நாம் எதற்கெல்லாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் முன் 3 காரியத்துக்காக நம்ம துதிக்கிறோம் என்று சொல்றாங்க. முதலாவது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் மகத்துவமான கிரியைகளை நம்ம துதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் கிரியையிலே மகத்துவமான கிரியை, மிகப்பெரிய அற்புதம், நம் ஆத்தும ரட்சிப்பு. அதற்கு அவர் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்ததுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்திலே மிகப்பெரிய அற்புதம். எல்லா அற்புதத்தை கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது ஒரு 50, 60 அற்புதம் இருக்கு. நாங்க சரியா எனக்கு கணக்கா தெரியல. தப்பா சொல்ல விரும்பல. ஞாபகம் இல்ல. ஆனா அந்த எல்லா அற்புதத்திலும் வேதத்துல குறிப்பிட்ட அத்தனை அற்புதத்திலையும் பார்க்கும்போது மிக பிரதானமான அற்புதம், அவர் சிலுவையில மரித்து பிசாசை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுதுதான். அந்த ஒரு கிரியை புரியுதுங்களா? அவர் மகத்துவமான கிரியை நம்ம பாடுவோம் முதலாவது. அதுக்கப்புறம் என்ன பாடுவோம்? சீயோன் வாசமா சத்தம் விட்டு இஸ்ரவேல் அவர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று அவருடைய அட்ரிபியூட்ஸ், அவர் குணாதிசயத்தை நம்ம பாடுவோம். அவர் அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் பரிசுத்தவன் நடுவில் இருக்கார், என்கிட்ட இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறதுனால என்கிட்ட இருக்க பாவத்தை நீக்கி விட்டார், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் எதிர்ட்டேன் தேவனுடைய பிரசன்னத்துல கடந்து போவேன், அப்படிப்பட்டவர் என்னோடு நித்தியமாக இருப்பார். இது 3 தான் நம்ம துதிக்கிறோம். எந்த பாடலை நீங்க எடுத்துக்கங்க, இது 3 தான் இருக்கும் அந்த எந்த பாட்டிலையும். அதுதான் நம்ம பாடலா பாடுகிறோம். அதுதான் சொல்றாரு. சோ இந்த பாடலை சபையில பாடுகிறோம், வெளியில இப்ப இதே பாடலையே நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இதற்காக நம்ம பாடுகிறோம். அல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு நான் சங்கீதத்தை முடிக்க விரும்புகிறேன். அப்போ நாம தேவ நம்பிக்கையின் பாடல் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையே இந்த தேவன் நம்பிக்கையின் பாடலோடு இணைந்து போவதை பார்க்க முடிகிறது. ஏசாயா 12 அதிகாரத்துல 1-6 வசனம் எப்படி பிரிக்கிறோம்? என் ரட்சிப்பின் தேவனை நம்புவேன் என்று 12 அதிகாரம் 1-3 வசனங்கள், மன்னித்துக் 2 போட்டு 1-3 வசனங்கள். அப்புறம் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று ஏசாயா 12 அதிகாரம் 4-6 வசனங்கள். அப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கைகள் தடை ஏற்படுமானா ஏற்படுகிறது. நம்ம சொல்லிட்டோம், ஆண்டவர் நடுவுல இருக்கிறாரு, பரிசுத்தரா இருக்கிறாரு, அவர் நாமம் இம்மானுவேல், தேவன் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறாரு. இப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம மீதம் இருப்பவர்கள் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் தான், கடினமான ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுக்காக நமக்கு வாழ்க்கையில முன்னேற்ற தடை ஏற்படுகிறது. எதனால் ஏற்படுகிறது சொல்லி பார்க்கும்போது, நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட
6 காரியங்களா வேகமா சொல்லி முடித்து தடை ஏற்படுகிறதாம். அதை மேற்கொள்வது எப்படி என்பதை நம்ம பார்த்துவிட்டு, நாம இந்த சங்கீத இந்த இந்த தியானத்த முடிக்கிறோம். இது அப்ளிகேஷன் பாயிண்ட். உலக பிரகாரமான கவர்ச்சியினாலே லோத்துவின் மனைவி தப்பிக்க முடியாமல் தப்பித்து செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டாள். நம்ம எல்லாம் தெரியும். லோத்து மனைவி அவங்க அவங்க பிள்ளைகள தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க 2 தூதர்கள். ஏன் அந்த அந்த சோதோம் கமோரா அழிக்க போறாங்க. திரும்பி பார்க்காம இந்த இடத்த விட்டு ஓடி போங்கிறாங்க. ஆனா அந்த மனைவி உலக கவர்ச்சி நிமித்தம், ஐயோ! என் காசு, பொருள், பணம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே! என்ன ஆகுமோ தெரியலையே! அப்படின்னு அதன் மேல ஆசை வைத்து திரும்பி பார்த்ததுனாலங்க உப்பு தூணாக போயிட்டாங்க. அவங்க முன்னேற்றத்துக்கு மிகுந்த தடை ஆயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் முன்னேறவே முடியல. அதனால நாம கூட உலக கவர்ச்சிகள் உங்களை கவர்ந்து இழுக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அப்பொழுதுதான் நம்ம ரட்சிப்பு நிலை நிற்க முடியும். நம்ம முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. 2வது எப்போ தடை ஏற்பட்டது சொல்லி பார்க்கும்போது, சவுல் என்ன சொல்றான்? கோலியாத்து வந்துட்டான். அவனுக்கு எதிராக சண்டையிட போது இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. யாரும் போறதா இல்ல. 40 நாள் டெய்லி கோலியாத் வந்து பாருங்க ஒத்தைக்கு ஒத்த வா, ஒத்தைக்கு ஒத்த வாங்குறாங்க. யாரும் போமாட்டேங்கிறாங்க. பயந்து போய் நிக்கிறாங்க. அப்போ அங்க அந்த இடத்துக்கு தாவீது வராரு. அவர் சொல்றாரு, நான் போய் அவனை ஜெயிக்கிறேன்னு. அப்படியா சவுல் ராஜா சொல்றாரு, இந்தா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ. உனக்கு ஒண்ணுமே நீ ஒரு ஆட்டு மந்தக்காரன். அப்ப தாவீது ராஜா இல்ல. ஆட மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்க அண்ணன் ஆடு, அவங்க அப்பா ஆடெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வேற எதுவும் இல்ல. அதான் அவங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. அவங்க அண்ணன் எல்லாம் போர் வீரர்கள். அவங்க சாப்பாடு கொடுக்க வந்தான். அப்ப சொல்றாரு, நான் போய் அவனை ஜெயிக்கிறேன். தீபாவளியில தேவன் மிஞ்சிக்கிறான் அப்படி சொன்னா சவுல் கிட்ட கொண்டு போறாங்க. இந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னு. சரி நீ போய் போறியா அப்ப சண்டைக்கு? ஆமா. சரி உன்னால தனியா போக முடியும். இந்த என்னுடைய கவசம் போட்டுக்கோ, என்னுடைய பிரஸ்ட் பிளேட் போட்டுக்கோ, என்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போன்னு எல்லாத்தையும் மாட்டி விட்டான். அவன் வேணாம் சொன்னா மாட்டி விட்டான். மாட்டி விட்டு நடந்து பாக்குறான், நடக்க கூட முடியல. விழுந்து விழுந்து போறான், கையில இருந்து தவறுது. அவன் சொன்னா, ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு பழக்கம் இல்ல, தரான் கழட்டி விட்டு நேரா இந்த தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போய் 5 கூழாங்கல்ல எடுத்து தன் அடப்பையில போட்டு ஒரு கையில ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு கவன் கல்ல அந்த அந்த கல்லை எடுத்து கவன் கல்ல 3 முட்டை எடுத்துட்டு போய் அவனை ஜெயிக்கிறான். சோ அப்ப எது தடை பண்ணிச்சுன்னு பார்க்கும் போது சவுலின் உபகரணங்கள். நம்ம சவுலின் உபகரணம் எதை குறிப்பிடுகிறது சொல்லி பார்க்கும்போது பிறருடைய உதவி, பிறருடைய காரியம். அதை வச்சுட்டு நான் செஞ்சிருவேன், அதை வச்சுட்டு நான் செஞ்சிருவேன். முடியவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை கொண்டு ஓடுங்கள். பிறர்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு பிறர் அதை செய்றாங்க, அவங்க அதை செய்யறாங்க, அதை நான் செய்வேன், அதை எடுத்து நான் போவேன். கட்டாயம் தாமதமாகும். உங்களால முன்னேற்றம் படவே முடியாது. உங்களுக்கு கொடுத்தது ஒரு கைத்தடியா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்தது 5 கூழாங்கல்லா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்தது கவன்கல்லா இருக்கலாம். அது போதும். உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில கோலியாத்தை ஜெயித்து நிச்சயமாக நீங்க கோலியாத்துங்கிறது பிரச்சனை எதுவா கூட இருக்கலாம். பிசாசின் கிரியா இருக்கலாம். இல்ல உங்க பண பிரச்சனை, சுகவீன பிரச்சனை எதுவா கூட இருக்கலாம். அந்த பிரச்சனையை நிச்சயமாக நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுக்கு தடை ஏற்படாது. 3வது எப்போ தடை ஏற்பட்டுச்சு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது நெகேமியா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எருசலேம் அழிக்கப்பட்டு போயிட்டு ஜனங்கள் பாவம் செய்ததுனால பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. பாபிலோன் நேச்சர் ராஜா ஆலயத்தை எரிச்சிடுறாரு. எருசலேமை சுற்றி இருக்க அலங்கத்துல எரிச்சிடுறாங்க. பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. எல்லாரும் சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஏழை எளியவங்க மட்டும் இருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு தீர்க்க தரிசனம் உரைச்சது பிரகாரமாக திருப்பி வராங்க. வந்தா கூட அவங்களால ஆலயத்தை கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. ஆலயத்தை எழுப்புறாங்க. அஸ்திபாரம் போடும்போது எஸ்ரா வந்து அஸ்திபாரத்தை பிரதிஷ்டை பண்றாரு. ஆனா எருசலேமுக்கு மதில கட்ட முடியல. மதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த காலகட்டத்துல மதில் இல்லைன்னா எதிரிகளும் திருடர்களும் உள்ள வந்து நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சு வச்சு கஷ்டப்பட்டு நீங்க விவசாயத்தை செய்து தனி வந்துட்டு இருக்கும்போது அந்த திருட வந்து அந்த அந்த பயிர் விளைச்சல அறுத்துட்டு நைட்டு போயிடுவான். அப்போ ஒண்ணுமே சாப்பாடு இருக்காது. அழுக 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 கஷ்டத்தோட இருக்காங்க. அப்பொழுது பெர்சியா ராஜ்யத்துல இருந்து நெகேமியா வந்து அந்த எருசலேம் சுவரை கட்டுறாரு. 50 நாளுக்குள்ள கட்டணும் அப்படின்னு அவர் ஐடியாவோட வர்றாரு. ஜனங்களோட சேர்ந்து கட்டுறாரு. கட்டிட்டே இருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. யூதா மனுஷர் சுமைக்காரர் பலன் குறைந்து போயிட்டு மண்மேடு மிச்சமா இருக்கிறது. நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. நாங்க எப்போ உற்சாகம் இழக்கிறோம் சொல்லி பார்க்கும்போது உற்சாகம் இழந்த மனிதர்கள் எதுவுமே என்னால முடியாது. ஒரே பிரச்சனை. நான் அவ்வளவுதான், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இந்த பிரச்சனை முடியும். என்னால ஒண்ணுமே முடியாது. அப்படின்னு நீங்க எப்போல்லாம் சோர்ந்து உட்காரீங்களோ அதையும் தடைக்கும் முன்னேற்றத்துக்கு தடையா உட்காரணும். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு. இது இவ்வளவு பெருசா இருக்கு. இதை தாண்டி என்னால போக முடியாது. இதை பண்ண முடியாது. அப்படி சோர்ந்து போகாதீங்க. அதற்கு மேலே ஏறி போங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்க சகோதரருக்காகவும் சகோதரிகளுக்காகவும் உங்க வீட்டுக்காக வாங்கப்பா. குடும்பமா வாங்க. அத மாதிரிதான் நாமளும். நம்ம தனியா இல்ல. நம்ம குடும்பத்திற்காக நின்று நம்ம பிரயாசப்பட்டு ஜெயிக்கணும். அதனால மண்மேடை பார்த்து சுமையை பார்த்து வேதனையை பார்த்து கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அது முன்னேற்ற தடையாயிடும். 4வது எது தடை செய்கிறது? இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் அற்புதம் செய்தார். தன்னுடைய சொந்த ஊராக நாசரேத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அற்புதமே செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அவர் போய் பிரசங்கிக்கிற நாசரேத்துல
அந்த ஜெப ஆலயத்துல. அத பார்த்துட்டு இவரு நல்லா பிரசங்கிக்கிறாரே! அவங்க அப்பா ஒரு தச்சன் தானே! அவங்க அம்மா மேரி ஆச்சே! அவங்க அப்பா யோசேப்பு ஆச்சே! அவங்க தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க அண்ணங்க இங்க தான் இருக்கிறாங்க. இவருக்கு யாருப்பா இப்படி பேசுறான்? இப்ப என்ன எப்படி வந்துச்சு இவனுக்கு? அப்படின்னு யாருமே அவர் சந்தேகப்பட்டு அவர பத்தி பேசும்பொழுது, இயேசு கிறிஸ்து அங்க அற்புதமே செய்ய முடியல. எதனால? நம்பிக்கையின்மையினால. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையின்மைய கொண்டு வந்துடாதீங்க. கொண்டு வந்துச்சுன்னா முன்னேற்றம் தடையாயிடும். மத்தேயு 13 அதிகாரத்துல இயேசு அவரை நோக்கி, "தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேறெங்கும் கனவினம் அடையான்" என்றான். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர் அங்க அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அதனால அவிசுவாசம் பற்றாதீங்க. அவிசுவாசம் பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன முன்னேற்ற தடையாகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது. 5வது முன்னேற்ற தடை என்ன என்று பார்க்கும்போது, உலக பிரகாரமாக அம் பணத்தையே நீங்க நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உலக பிரகாரமான பொருளையே நீங்க சார்ந்தீங்கன்னா, அது உங்க முன்னேற்ற தடையாயிடும். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பணக்கார வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "நான் நித்திய ஜீவன சுதந்திரிக்க என்ன பண்ணணும்?" அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிரமாணங்களை கைக்கொள்ளும்." மோசே ஒரு "நான் எல்லாம் பண்றேன். என்ன பண்ண சின்ன வயசுலயே இதெல்லாம் பிரமாணத்துல கைக்கொள்கிறேன்." "அப்படியா? சரிப்பா. உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? நீ பெரிய பணக்காரன். உன் பணத்தின் மேல நீ சார்ந்துகிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும். உன்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் ஏழைங்களுக்கு குடுத்துரு. ஏழைங்களுக்கு குடுத்தோனே நீ பரலோகத்துல பொக்கிஷம் சேர்ந்துரும். அப்போ என்கிட்ட நிஜமாக உங்களுக்கு பரிபூர்ணம் அடைவ. நீ நித்திய ஜீவன சுதந்திரிச்சிருப்பேன்னு சொல்றாங்க. கேட்டவன் அசீதுறான். ஐயோ! நான் பணம் தான் எனக்கு முக்கியம். நான் அப்படி சோகமா போயிட்டான். அப்போ சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தை கேட்டபொழுது அந்த வாலிபனுக்கு ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடி அந்த வார்த்தை கேட்டபொழுது துக்கம் அடைந்த இயேசு, "நீ பூரண சர்வனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா" என்று அந்த வாலிபன் சொன்னார். அப்புறம் மத்தேயு 19 அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடி அந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தன் சீடரை நோக்கி, "ஐசுரைவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே சொல்லுது." அப்ப பணக்காரங்க யாரும் போமாட்டாங்களா? அது அர்த்தம் இல்ல. பணக்காரனா இருந்தா கூட உங்களுடைய பணத்தின் மேல நீங்க முழுமையாக சார்ந்து இருந்தா உங்களால முடியாது. முன்னேற்ற தடையாயிடும். அப்படிதான் அப்போ உலக பிரகாரமான உடைமைகள், பணம், பொருளு, காசு, பணம், வீடு, நிலம் அதன் மேல உங்களுடைய ஆத்துமாவ வச்சீங்கன்னா, அதுவே உங்க சீஷத்துவனாக மாறுவதற்கு தடையாகும். நீங்க ஆர்டினரி கிறிஸ்டியனா இருப்பீங்க. சீஷனாக மாற முடியாது. சீஷன் என்பவன் யாரு? தன்னை வெறுத்து, தன் சுயத்தை வெறுத்து, சிலுவையை சுமந்து அவன் இயேசுவின் பின்னால போறவன் தான் சீஷன். மிச்சமா ஆர்டினரி ஊழியக்கான ஒரு சாதாரண விசுவாசியா இருந்துட்டு போயிடுவான். சீஷனாக மாற முடியாது. சீஷனாக மாறணும் என்றால் உலக பிரகாரத்தின் காரியத்தை நீங்க சார்ந்து கொள்ளக்கூடாது. 6வது முக்கியமானது பாவம் முன்னேற்றத்தை தடை செய்யுது. நான் பாவத்திலே வெளில வந்துட்டேன். ஆமா வந்துட்டீங்க. ஆனா அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், கிரியையிலே, சிந்தனையிலே, வார்த்தையிலே தவறுகள் செய்யும் பொழுது, அந்த பாவம் நீங்க மன்னிப்பு பெற்று அதுல இருந்து வெளியில வரல, நாள் ஒன்று அந்த பாவ சுமை ஒரு பேக் பேக் மாரி உங்க உடம்ப சேர்த்துக்கிட்டே வரும். ரொம்ப உங்களால தூக்க முடியாம போயிடும். அப்புறம் அந்த பாவமே பெரிய ஹெவி வெயிட் ஆகி நடக்க முடியாம அப்படியே உட்கார்ந்துருவீங்க. அப்போ அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லுது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையாக ஓடணும். கஷ்டம் வரும். பொறுமையா ஓடுங்க. பாவத்தை வச்சுக்காதீங்க. உடனே நீங்க பாவத்தை செஞ்சுட்டீங்க. இப்ப என்ன செய்யணும்? உடனடியாக 1 அதிகாரத்துல சொல்லியிருக்கு. பாவம் செய்யவில்லை என்று சொன்னீங்கள். நீங்க பொய்யாரா இருக்கீங்க. அப்போ தேவ வசனம் உங்கள்ட்ட இல்ல. அப்ப நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க. உடனடியாக நீங்க போய் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அப்பொழுது மறுபடியும் நீங்க பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நீங்க தேவனோடு இணைந்து விடுவீர்கள். பாவம் என்கிற மூட்டைய உடனே கீழ கடாசி விட்டுட்டு என்ன எடுத்துப்பீங்க? இயேசுவின் நுகத்தை சுமந்து கொள்வீர்கள். இயேசு சொல்றாரு, பாரம் சுமக்க நீ யாவரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னோட நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் இலகுவானது அப்படிங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? பாவம் என்கிற பார சுமைய சுமந்துட்டு இருக்கீங்களே, நீங்க சுமக்க வேணாம். அது என்கிட்ட குடுத்துருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நுகத்த குடுக்குறேன். அந்த நுகம் என்ன பண்ணும்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் நுகத்தை மட்டும் போட்டுக்கங்க. அது ரொம்ப இலகுவானது. அப்ப பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிவீங்க. பாவத்தின் சித்தத்தை செய்ய மாட்டீங்க. தேவ சித்தத்தை செய்வீங்க. அப்பொழுது உங்க உங்க பொறுமையா ஓடுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு தடையெல்லாம் தள்ளி விட்டு நீங்க ஆண்டவருக்காக இருங்க. மீதம் இருப்பவர்கள் வாங்க. ஒரு கூட்ட ஜனத்தோட சேராங்க. அந்த கூட்ட ஜனம் எல்லாருக்கும் ஆமா ஆமா தலையாட்டும். இது கேட்டா ஆமா அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படி கூட்டத்தை பார்த்து அவங்க செய்யறது ரைட் அவங்க கூட சேராதீங்க. நீங்க செய்யறது வேதத்தின் படியாக செய்ய இருந்துச்சுன்னா நீங்க தனியா நின்னா கூட
தனியா நின்னுங்க. நீங்க தனியா நிக்கல. தேவன் உங்களோடு இருக்க. நீங்க மீதம் இருப்பவர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஜீவ கற்களாக, மாளிகையாக எழுப்புவாரு. உங்களைக் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பாரு. உங்க குடும்பத்திலே பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாக நிச்சயமாக கொண்டு வருவார். நீங்களே உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கருவியாக நிச்சயமாக நீங்க மாறியே ஆவீங்க. இது வந்து ப்ராஸ்பரிட்டி தியாலஜி நான் சொல்லல. வேதத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்று. அப்படிப்பட்டவர்களாலத்தான் இந்த பாடலை பாட முடியும். என்ன பாடல் நம்ம பாடினோம் பாருங்க. அதாவது நம்பிக்கையின் அந்த நம்பிக்கையின் பாடல் யாரால பாட முடியும்? மீதம் இருப்பவர்களால் மட்டும் நம்பிக்கையின் பாடலை பாட முடியும். அந்த நம்பிக்கையின் பாடல் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 12 அதிகாரம் 1லிருந்து 3 வசனம். என் இரட்சிப்பின் தேவனை நான் நம்புவேன். ஏசாயா 12 அதிகாரம் 4லிருந்து 6 வசனம். அவர் நாமத்தை மற்றவர்கள் நிச்சயமாக தெரிவிப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.